ரியா, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? கிருஷ்ணா சார், ஏன் அப்படிலாம் கேக்குறீங்க? எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அதானே, உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? உன்னால மத்தவங்களுக்கு தான் பிரச்சனை வரும், அப்படிதானே? என்ன சார் டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப என்ன பார்த்தா எல்லார்கிட்டயும் போய் பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுதா? ம், அது உனக்கே தெரியாதா என்ன? என்கிட்டயே 2-3 டைமுக்கு மேல பிரச்சனை பண்ணிருக்க. அப்புறமா என்ன? என்ன சார் நீங்க? அத நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சாரி எல்லாம் கேட்டேன்ல. நீங்க இன்னமும் அத மனசுல வச்சுட்டே தான் இருக்கீங்களா என்ன? அத போய் மறக்க முடியுமா? என் குடும்பத்தெல்லாம் இழுத்து திட்டினியே, அதை எப்படி மறப்பேன்? சார் சாரி சார், தெரியாம தானே திட்டினேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்க. சொல்லிலாம் ஒன்றும் காட்டல. நீ கேட்டதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். சரி, நேத்து பேசிட்டு இருக்கும்போது ஏன் அவசரமா என்ன கிளம்பு கிளம்புன்னு சொன்ன? அப்புறம் அங்க யாரோ ஒருத்தவங்க நின்னாங்க, அவங்கள பார்த்து நீ ஏன் அப்படி பயந்துட்டு இருந்த? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. யா, நீ பொய் சொல்லாத, நான் பார்த்தேன். அங்க யாரோ ஒருத்தன் நின்னா, அவனை பார்த்து நீ ரொம்ப பயந்துட்டு தான் நீ என்ன கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொன்ன. யார் அது? ஐயோ சார், அப்படிலாம் எதுவுமே இல்ல. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சார். எனக்கு போய் ஏதாச்சும் பிரச்சனை வருமா? நீங்களே சொன்னீங்க பாத்தீங்களா, நான் அந்த மத்தவங்ககிட்ட எல்லாம் போய் பிரச்சனை பண்ணுவேன்னு. என்கிட்ட போய் யார் சார் பிரச்சனை பண்ண போறா? சும்மா தான் சார், அது சும்மா தெரிஞ்சவங்க வந்தாங்க, சரி அதான் உங்களை கிளம்புங்கன்னு சொன்னேன். ஏதோ பொய் சொல்ற, அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன சார் நீங்க என்ன பார்த்தா என்ன போய் சொல்ற மாதிரி தெரியுதா? இருந்தாலும் நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க சார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடானா உன்னை பார்த்தா தான் பிரச்சனை பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா என்ன பார்த்தா போய் சொல்ற மாதிரி தெரியுதா? என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆரம்பிச்சிட்டியா? இந்த வாய் 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 மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், நாய் கூட உன்னை தூக்கிட்டு போயிடும். ஏன் சார் வாய் பேசினாலும் தப்பா? நீ பேசுமா, நீ பேசு. சரி, நீ என்ன படிச்சிருக்க? சார் நான் பிசிஏ படிச்சு முடிச்சிட்டேன். சூப்பர். அப்போ வேலைக்குலாம் எதுவும் போலையா? இல்ல கிருஷ்ணா சார், வேலைக்குலாம் போகணும்னு ஆசைதான். ஆனா என்ன ஆசை இருந்தா வேலைக்கு போலாம்ல? எங்க, எனக்கும் வேலைக்கு போக ஆசைதான். நான் வேலைக்கு போனாலே அந்த மருது வந்து பிரச்சனை பண்றான். அப்புறம் யாரு எனக்கு வேலை கொடுப்பாங்க? ரியா, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சார் அது அம்மா தான் வேலைக்கு போக விட மாட்டேன்ட்டாங்க, அதனால தான் போல சார். அதான் ஜாலியா அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. சார் அப்புறம் உங்களுக்கு ஒர்க் இல்லையா என்ன? எந்நேரமும் இப்படி ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்கீங்க? கொழுப்பு, வேற ஒன்றும் இல்லை. ஐயோ என்ன சார், ஏதோ ஒர்க் இல்லையான்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் சார் இப்படிலாம் சொல்றீங்க? நான் பார்க்கும்போதெல்லாம் இப்படியே தான் சுத்திட்டே தான் இருக்கிறீங்க, அதனால தான் கேட்டேன். சரி சரி முறைக்காதீங்க, நான் எதுவும் கேட்கல. சார் நம்ம அப்புறம் பார்க்கலாம். நான் மெடிக்கல் ஷாப் வேற போகணும் சார். என்னது, மெடிக்கல் ஷாப் போகணுமா? ஏன், என்னாச்சு? எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? என்ன சார், என்ன பார்த்தா என்ன உடம்பு சரியில்லாத மாதிரியா இருக்கு? பாருங்க நான் நல்லா தானே இருக்கேன். என்ன பார்த்து என்ன வார்த்தை சார் கேக்குறீங்க? ஏண்டி, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாத, அதை விட்டுட்டு ஏடா கூடமா பேசிக்கிட்டே இரு. ஏன் சார்? மெடிக்கல் ஷாப்புக்கு தானே போகணும்னு சொன்னேன், அதனாலதான் என்னாச்சுன்னு கேட்டேன். ஐயோ சார், எனக்குலாம் எதுவும் இல்ல. எங்க அம்மாக்கு தான் சுகர் டேப்லெட் வாங்கணும், அதனால தான் சார். சரி வா, கார்ல ஏறு. என்னது, கார்ல ஏறணுமா? சார் பக்கத்துல தானே இருக்கு, நானே போய்க்கிறேன் சார். நானும் மெடிக்கல் ஷாப் போனோம், வா. என்னது, நீங்களும் மெடிக்கல் ஷாப் போணுமா? என்னாச்சு சார், உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தல, அதுல தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனாலதான். பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்களும் என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. என்கிட்ட பேசிட்டே இருந்தா உங்களுக்கு தலைவலிக்குதா என்ன? ஆமா, உங்ககிட்ட பேசிட்டே இருந்ததுனால தான் தலைவலிக்க ஆரம்பிச்சது. சரி அப்ப போங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதீங்க, நான் கிளம்புறேன். ஏரியா, நான் சும்மா சொன்னேன். இல்ல வேண்டாம், என்கிட்ட பேசினாதான் தலைவலிக்குதுல்ல, இதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் பேசவே வேண்டாம். ஏய், நான் உண்மையாவே சும்மா தான் சொன்னேன். அப்படியா சார்? அப்போ நீங்க பொய் தான் சொன்னீங்களா? ஆமா. சரி சரி. ஐயோ காமாட்சி அம்மா, இப்ப என்னமா பண்றது? அபி வேற பாவம் வெளியே நின்னுட்டு இருக்கா. அவளை எப்படியாச்சும் வீட்டுக்குள்ள கூப்பிடணுமா? பாவமா அவ. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியுமா? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். அபி நிலைமை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் இன்னும் எவ்வளவு நேரம் தான் அங்கேயே நின்றுட்டு இருப்பான்னு தெரியல. யாருமே உள்ள கூப்பிடவே மாட்டேங்கிறாங்களே, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. நீயும் நானும் தான் இங்க இருந்து புலம்பிட்டு இருக்கோம். சக்தி என்ன ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா தப்பு எல்லாமே சக்தி என்ன மேலதானே. அவங்க தானே அபி கழுத்துல தேவையில்லாம தாலியை கட்டினாங்க. அப்புறமும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? அவங்க மட்டும் அன்னைக்கு தாலி கட்டாம இருந்தா சக்தி என்னவும் நல்லா இருந்திருக்கலாம், அபியும் அவன் லைஃபை பார்த்துட்டு போயிருப்பான்ல. ஆமா வெண்ணிலா, எல்லாம் விதி. விதிப்படி என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். அம்மா, கார்த்திக் நான் பேசுறேன்னு சொன்னாங்கல்ல, பேசினாங்களா? இல்லை வெண்ணிலா, அவன் இன்னும் பேசலை. சக்தி ரொம்ப கோவமா இருக்கானா, அதனால இவன் இப்போதைக்கு பேச வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன்னு சொல்லியிருக்கான். எப்படியாச்சும் மனசு மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டா சந்தோஷம்தான். ஆமாம்மா, ஆனால் பாருங்களேன், நம்ம தான் இங்கேருந்து புலம்பிட்டு இருக்கோம். மீனாட்சி அம்மாவும் சுந்தரி அம்மாவும் அங்கே பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு. சே, ஏன் தான் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்கன்னு தெரியல.
விடுமா, அவங்க புத்தி அவ்வளோதான். டேய் மச்சான், நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்காடா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? நியாயம் தர்மம்னு பார்த்துட்டு என்ன நிம்மதி இல்லாம வாழ சொல்றியா? என்ன மச்சான் நீ இப்ப எதுக்கு கோவப்படுற? நான் சொல்ல வர்றது கேளுடா. பாவம்டா அவங்க என்னடா பண்ணுவாங்க? ஏன்டா மச்சான், எல்லாம் தெரிஞ்சும் நீ அவளை பாவம் பாவம்னு சொல்ற? அவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான்டா பாவம். மச்சான் நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காத. நீ தெரிஞ்சோ தெரியாமையோ சிஸ்டர் கழுத்துல தாலி கட்டிட்ட. நீ தாலி கட்டின அடுத்த நிமிஷமே அவங்க உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டாங்க. யாருக்கு யாருடா பொண்டாட்டி? ₹1 மஞ்ச கைத்தை எடுத்து அவ கழுத்துல கட்டிட்டேன், உடனே அவ எனக்கு பொண்டாட்டி ஆயிருவாளா? சும்மா நீயும் பேசணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காதடா மச்சான். சரி விடுடா, நான் பழைய கதையெல்லாம் பேச விரும்பல. இப்ப என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? எதுக்குடா உங்களை இப்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க? பாவம்டா, வெளியில அப்படியே நின்றே இருக்காங்க. நானும் அவளை நிக்க சொன்னேன். நான் தான் அவளை வீட்டை பார்த்து போன்னு சொல்லிட்டேனே. அவ கொழுப்படுத்துங்க நின்னா நான் என்னடா பண்ணுவேன்? என்னடா மச்சான் நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ அவங்க கழுத்துல தாலி கட்டிருக்க. அவங்க வேற இங்க இருக்காம வேற எங்கடா போவாங்க? போனா எங்க தாண்டா போவாங்க? எங்கேயாச்சும் போ சொல்லு, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சும்மா இங்க வந்து இருந்துகிட்டு என் உயிரை வாங்காம இருந்தா சரிதான். அவ என்னைக்கு இங்க வந்தாலும் அன்னையில இருந்து என் நிம்மதியா போச்சு. இதுக்கப்புறமா அவளை இந்த வீட்டுக்குள்ள விடுற ஐடியாலாம் நான் இல்ல. சும்மா என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதடா. ப்ளீஸ்டா மச்சான், புரிஞ்சுக்கடா கொஞ்சம் மச்சான். பாவம்டா அவங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருடா. என்னத்தடா யோசிக்க சொல்ற? என்னத்தை யோசிக்க சொல்ற? அவளுக்காக பார்த்துட்டு நான் இங்க நிம்மதி இல்லாம இருக்க முடியாது. எனக்கு என்னோட நிம்மதி தான் முக்கியம். உனக்கு தெரியாதுடா மச்சான், அவ இந்த ரூம்ல இருந்துகிட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்றா தெரியுமா? போய் தொலையட்டும். இன்னைக்குதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏய் அப்படிலாம் சொல்லாதடா, பாவம்டா அவங்க. இந்த பாரு மச்சான், சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்க இருந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காத பாத்துக்க. நீ அவளை பத்தி பேசுறதா இருந்தா நீ ஒன்னும் என்கிட்ட பேசவே வேண்டாம். என்னடா மச்சான் நீ? முடிவு எடுத்ததுதான். அவ இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நீ இதுக்கப்புறமா அவளையே பத்தி பேசிட்டு இருந்தனா அவ்வளவுதான் மச்சான். சரி கோவப்படாத, நான் பேசல. கடவுளே பாவம் தான் அவங்க. நீ ஏன் தான் இப்படி புரிஞ்சுக்காம பண்றியோ எனக்கும் தெரியல. இதுக்கப்புறமா அவளை பத்தி தயவு செய்து என்கிட்ட பேசாத மச்சான். ஏய் நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? உன்னை தானே கேக்குறேன், ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? அது எல்லாரும் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அப்படியா? வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களா? சரி எங்க போனோம்னு சொல்லு, நான் டிராப் பண்றேன். உன்கிட்ட தானே கேக்குறேன், உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம், நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். என்னது, இங்கதான் இருப்பியா? ஆமா, நான் எங்கேயும் போக மாட்டேன். சரி உன் இஷ்டம். மீனாட்சி, அவளை பாத்தியா? இன்னும் அந்த இடத்த விட்டு நகர வழி இல்ல, கல்லு மாதிரி அதுலயே நின்னுட்டு இருக்கா. ஆமா நீ, நானும் பார்த்தேன். அவளுக்கு எவ்வளவு திமிரு, எவ்வளவு தெனாவட்டு. அந்த இடத்த விட்டு நகல்றாளா பாருங்களேன். பாப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அதுல நிக்கிறான்னு நானும் பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும், அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாப்போம். அதான் மீனாட்சி, எனக்கும் தெரியல எப்படி நிக்கிறா பாரு, சேல மாதிரி. ச்சே விடுங்க நீ, அவன் நின்னா நின்றுட்டு போட்டோம், இல்லைன்னா எப்படியோ போய் தொலையட்டும். நம்ம தான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சிட்டே இருந்தோம். நல்ல வேலை, கடவுளாக பார்த்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதனால சந்தோஷம்தான். போன வந்தாலே போய் தொலைஞ்சா அதுவே பெரிய நிம்மதி. திரும்ப வீட்டுக்குள்ளே வராமல் இருந்தாலே போதும். மீனாட்சி, சுந்தரண்ணா வெளியூர் போயிருக்காங்கல்ல, எப்போ வருவாங்க? நாளைக்கு நைட் ஆயிரும்னு நினைக்கிறேன். நீ அப்படியா? நாளைக்கு நைட்டு தான் வருவாங்களா? சரி அதுக்குள்ளே இந்த மூதேவி இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுனா நல்லது. இவ வேற இதில் நின்றுட்டே இருக்காளே, எனக்கு அது வேற பயமா இருக்கு. ஒருவேளை நாளைக்கு நைட்டு வரை இதே இடத்துல நின்று சுந்தரனா பார்த்து பெரிய பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறது? அதான் அண்ணி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம், இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு எப்படி தாக்கு பிடிக்கிறான்னு பார்ப்போம். ஆமாம் மீனாட்சி, எனக்கு கொஞ்ச நேரத்தில் இருட்டிரும். அதுக்கப்புறம் நைட்டில் அவள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நிற்க மாட்டா, கண்டிப்பாக போயிடுவா. ஆமா நீ, நானும் அவள் போயிடுவான்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அம்மா என்னடி, என்னம்மா நடக்குதுங்க? அண்ணி எதுக்குமா வெளியே நிற்கிறாங்க? அதையா என்கிட்ட கேட்குற? உன் அண்ணன் கிட்ட போய் கேளு. சும்மா என்கிட்ட வந்து கேட்டுட்டு அவள் வெளியே நின்னா உனக்கு என்ன, வீட்டுல இருந்தா உனக்கு என்ன? போனவ போய் தொலைட்டுன்னு விட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கு வெளியே நிற்கான்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? என்னம்மா பேசுறீங்க? வேற என்னடி? அவ வெளியே நிற்கிறான்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? நீங்க ஏன் இப்படிலாம் இருக்கீங்களோ எனக்கு தெரியல. இந்த பாரு பிரியா கண்ணு, நீ நினைக்கிற மாதிரிலாம் அந்த அபி கிடையாது. அவ சரியான மோசமானவ, திமிரு பிடிச்சவ. நம்ம வீட்டில் இருக்க பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் இங்க வந்து இருக்கா, சரியா? மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நிறுத்துங்க, சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்க. பிரியா, என்ன பேச்சு இதெல்லாம்? ஏமா நீங்க இப்படிலாம் இருக்கீங்க? அண்ணி வெளியே நிற்கிறாங்கன்னு சொல்றேன், உங்க பாட்டுக்கு இருக்கீங்க. அதுக்கு நான் என்னடி பண்ணணும்? நான் என்ன அவ கூட சேர்ந்து வெளியே போய் நிற்கிறமா? உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். சக்தி அண்ணா. சொல்லு பிரியா.
என்னண்ணா நடக்குதுங்க? அண்ணி பாவம்ண்ணா, ப்ளீஸ் உள்ள கூப்பிடுண்ணா. பிரியா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ சின்ன பிள்ளை, போ. படிக்கிற வேலை இருந்தா போய் பாரு. என்னண்ணா சும்மா சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணி பார்க்க பாவமா இருக்குண்ணா, அண்ணி உள்ள கூப்பிடுண்ணா. அதெல்லாம் முடியாது. அவளை உள்ளெல்லாம் கூப்பிட முடியாது. அவளை எங்கேயாச்சும் போ சொல்லு. சும்மா இங்கே நின்று சீன் கிரியேட் பண்ண வேண்டாம்னு சொல்லு. ஏன் லூசு மாதிரியே பேசிட்டு இருக்க? அவங்க எங்க போவாங்க? ப்ளீஸ் உள்ள கூப்பிடுங்க. நைட் ஆயிடுச்சு, இருட்டா இருக்கு, பாவமா இருக்கு, வெளியவே நின்னுட்டு இருக்காங்க. பிரியா, உனக்கு அவ்வளோ பாவமா இருந்தா நீ வேணா அவளுக்கு துணைக்கு போய் நில்லு. ஏய் மச்சான், ஏன்டா இப்படிலாம் பேசுற? வேற நான் என்னடா பண்ணுவேன்? கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க அவ்வளோ போய் அவளுக்கு துணைக்கு போய் நில்லுங்க. அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா இருக்க என்கிட்ட வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. மச்சான், நைட் ஆயிடுச்சுடா. இதுக்கப்புறமா உங்க வெளியே நின்றுட்டு இருந்தா சேஃப் இல்லடா. ப்ளீஸ் உள்ள கூப்பிடுடா. நாளைக்கு காலையில எதுனாலும் பேசி முடிச்சுக்கலாம். ஆமாண்ணா, ப்ளீஸ் கூப்பிடுண்ணா, பாவம் அவங்க. என்னால அவளை கூப்பிட முடியாது. அவ எப்படியோ போகட்டும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இதுக்கப்புறமா அதையே பேசி இரிட்டேட் பண்ணாதீங்க. அண்ணியை எப்படி உள்ள கூப்பிட்டு வரணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஏன் நீ வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க, நீ உள்ள போலாம். வேண்டாம் பிரியா. ஐயோ, என்ன நீங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ வாங்க, நீ போலாம். இருட்டாயிடுச்சு, என்ன எவ்வளவு நேரம் தான் வெளியவே நின்றுட்டு இருப்பீங்க? வாங்க. வேண்டாம் பிரியா, நான் திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்தா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணு வராது. யாரு பிரச்சனை பண்ணாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க நீ முதல்ல. வேண்டாம் பிரியா, நான் இங்கே நின்னுக்கிறேன். ஏன் நீங்களும் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறீங்க? மழை வேற வர்ற மாதிரி இருக்கு. வாங்க, நீ வீட்டுக்குள்ள போலாம். இல்ல வேண்டாமா பிரியா, நீ போ. அண்ணி, அப்போ நான் சொன்னா நீங்க வர மாட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்ல பிரியா, நீ போ. சாரி அண்ணி, எங்க குடும்பத்தை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏன் தான் எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு தெரியல அண்ணி. சாரி அண்ணி. நீ எதுக்குமா பிரியா சாரிலாம் கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சே, ஏன் தான் என் ஃபேமிலியில் எல்லாரும் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்கன்னு தெரியல அண்ணி. ப்ளீஸ் வாங்க, நீ உள்ள போலாம். வேண்டாம் பிரியா, நான் வரல, நீ போ. என்ன நீங்க? நான் தான் இவ்வளோ தூரம் கூப்பிடுறேன், நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. நீங்க வெளியே நிற்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இல்லைம்மா பிரியா, நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ள போ. ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் 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 வாங்க அண்ணி. பிரியா சொன்னா புரிஞ்சுக்கோமா, நீ உள்ள போ. என்ன அண்ணி நீங்க? மழை வேற வர்ற மாதிரி இருக்கு. அண்ணி என்னடானா வீட்டுக்குள்ள கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? பேசாம அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிட வேண்டியதான். அப்பாவை சீக்கிரம் வர சொல்லிட வேண்டியதான். அப்பதான் அண்ணி வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்பா வந்தாதான் எல்லாரும் அடங்கி சைலண்டா இருப்பாங்க. நான் இப்பவே கால் பண்ணி அப்பாவுக்கு சொல்றேன். மச்சான், மழை வருதுடா. மழை வருதா? வரட்டும். அதனால இப்ப என்ன? இல்ல மச்சான், சிஸ்டர் மலையில தான் நிக்கிறாங்க, அதான். டேய், அவ மழையில என்னன்னா எனக்கு என்ன, இல்ல வெயில நின்னா எனக்கு என்ன? எப்படியோ போட்டோம். அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. எப்பா சக்தி, பாவம் பந்த பிள்ளை மலையில நனைஞ்சிட்டு இருக்கு. உள்ள கூப்பிடுப்பா, பாவம்பா. அத்தை, என்னால அவளை உள்ள கூப்பிட முடியாது அத்தை. ப்ளீஸ், இதுக்கப்புறம் அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. டே கார்த்தி, நீயாச்சும் கொஞ்சம் சொல்லுடா, பார்க்க பாவமா இருக்குடா. மலையில நனைஞ்சிட்டு இருக்காடா. அம்மா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா, அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்னம்மா பண்றது? சக்தி. அத்தை ப்ளீஸ். அம்மா நீங்க போங்கம்மா. சரிப்பா. கடவுளே, அந்த பிள்ளை பாவம் மலையில நிக்குது. இவன் என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்கான். உள்ளதென்றும் எப்போதும் உழைந்து போக கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்று இன்னும் தோன்றக்கூடாது. எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் காயமெல்லாம் மனித போகும் ஆயுங்கள். ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகக்காடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களோட நேம் சொல்லியிருந்தாங்க. ஹாய் ஜெயா சிஸ்டர். ஹலோ ஜெயா சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ டைமிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் நேட்டிவ்ல இருக்கேன்னு. ஸோ கொஞ்சம் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக டைமிங் அதிகமாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.